சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லுவோம், கடலுடைய ஆவரேஜ் வெப்பநிலையை விட கூடுச்சுன்னா அது எல்னினோ. அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா லானினோ. அர்பன் ஏரியாஸ்ல இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? வாழ்வதற்கு தேவையற்ற பகுதியாக மாறிடும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் கான்கிரீட் தானே. அதாவது நமக்கு வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து கான்கிரீட்டைசேஷன் தான் டெவலப்மெண்ட் நம்ம நினைக்கிறோம். நீங்கள் இந்த ஹீட் அங்கே போலடா ஈரோப் ஃபுல்லாக கோல்டாக இது ஸ்னோவாக மாறிடும். அது இன்னொரு பக்கம் சவுத்து பூரா வெப்பத்தை தத்தளிச்சிடும். 1876 வந்து 1.8 டிகிரி அளவு குடிந்துச்சு, கிட்டத்தட்ட 2 டச் பண்ணிடுச்சு. அப்போ தான் தமிழ்நாட்டில் தாது வருஷ பஞ்சம் வந்துச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1/3 மக்கள் உயிரிழந்தார்கள். இது குறித்து நீங்கள் கவலையோடும் அச்சத்தோடும் நீங்கள் வந்து வாயை தொடர்ந்து பேசிதான் வந்து ஆகணும். நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட, உங்கள் உறவினர்கள்ட்ட, உங்கள் பொதுமக்களை சந்திக்கிற இடத்துல இதை குறித்து நீங்கள் பேசிதான் ஆகணும். உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கேட்டு தான் வந்து ஆகணும். எப்போ இப்படி உங்களுக்கு எல்னினோ வருது, உன் தொகுதி தயாராக நீங்கள் கேட்கணும். அப்போ 2015 என்ன வந்துச்சுன்னா வந்து தெரியும், எப்படிப்பட்ட வெள்ளம் வந்துச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, காலநிலை மாற்றம் வந்து புதுசாக எதுவுமே ஏற்படுத்திடாது, இருக்கின்ற எல்லா விஷயங்களும் தீவிரப்படுத்தும். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலரும் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்தவருமான திரு சுந்தரராஜன் அவர்கள். சார் வணக்கம். சார், சமீப நாட்கள்ல சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வெப்ப தாக்கம் அதிகமா இருக்கு, வெயிலின் தாக்கம் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். இது இனி வரும் நாட்கள்லயும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சூப்பர் எல்னினோ அப்படிங்கிற ஒரு காலநிலை மாற்றம் இனி வரும் நாட்கள்ல ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூப்பர் எல்னினோனா என்ன, எதனால இது ஏற்படுது? சூப்பர் எல்னினோங்கிறது ஒரு ஃபினாமினான், ஒரு நிகழ்வு. அது வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிகழ்ந்துட்டு இருக்க ஒரு நிகழ்வு. அது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பசிபிக் பெருங்கடலில் வந்து பூமத்திய ரேகையை ஒட்டி உள்ள பகுதிகளில் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லுவோம், கடலுடைய ஆவரேஜ் வெப்பநிலையை விட கூடுச்சுன்னா அது எல்னினோ. அந்த ஆவரேஜ் டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா லானினோ. இது வந்து தொடர்ச்சியாக மாறி மாறி வரக்கூடிய நிகழ்வுகள் தான். அது யாரும் வந்து இது உருவாக்கல, அது இயற்கைக்கூடிய ஒரு ஃபினாமினன். அது அந்த ஃபினாமினான் வந்து இப்பொழுது ஏன் அதிகமாக பேசப்படுகிறதுனா, காலநிலை மாற்றத்தினால ஏற்கனவே இருக்கின்ற வெப்பநிலை வந்து கடலோட வெப்பநிலை அதிகரிச்சதுனால, இப்போ ஏற்கனவே இருக்கின்ற சராசரி வெப்பநிலையே கூடுதலாக இருக்கும் பொழுது அதை விட கூடுதலாக வரும்போது அது வந்து உலகளவில் உள்ள பல்வேறு வெதர் சிஸ்டத்தில், பருவமழையில், வெயிலில், இன்னும் புயலில், ஹரிக்கேன், இந்த மாதிரி விஷயங்களில் பல்வேறு விதமாக தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தை நாம் சமீபத்தில் ஆய்வுகளில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த எல்னினோ லானினாங்கிறது இயற்கையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை யாரும் உருவாக்கல, ஆனால் அதோட தீவிரத்தன்மை அதிகரிச்சிருக்கு காலநிலை மாற்றம். அதோடைய இன்டென்சிட்டியை, அதோடைய ஒரு நிச்சயமற்ற தன்மையை அதிகரிச்சிருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். அது ஒரு ஸ்பானிஷ் ஃபிஷர்மேன் வந்து கடலில் போகும்போது இந்த டெம்பரேச்சர் அதிகரிக்கிறது வந்து பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு பேர் வச்சது தான் எல்னினோங்கிற பேர். அது வந்து குழந்தை இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக கூட வந்து ஒரு குறிப்பு வந்து இருக்குது. அதோட பேர் தான் எல்னினோன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு எல்னினோ ஃபினாமினாங்கிறது தொடர்ச்சியாக இப்போ 2023-24 வந்துச்சு. தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் அந்த மாதிரி வந்து 3 ஆண்டுக்கு ஒரு எல்னினோ ஃபினாமினா வந்துட்டே இருக்கும். அதுக்கு அப்படியே எல்னினோ முடிஞ்சோடனே நியூட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்னினோ கிடையாது, லானினோ கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கடலோட டெம்பரேச்சர், பெருங்கடலோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும், சராசரி வெப்ப அளவில் இருக்கும். அந்த வெப்பளவு கூடும்போது எல்னினோ, குறையும் போது லானினோ. இது லானினா, இதுதான் வந்து இவ்வளவு நாள் இருந்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த வருஷம், இந்த முறை ஏன் ரொம்ப அதிகமாக பேசப்படுது, ஏன் கவலையோடு பார்க்கப்படுதுன்னா, இந்த ஆண்டு சூப்பர் எல்னினோ வரும்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ சூப்பர் எல்னினோ பார்த்துருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா 2015 நான் பார்த்துருக்கோம். அப்போ 2015 என்ன வந்துச்சுன்னா வந்து தெரியும், எப்படிப்பட்ட வெள்ளம் வந்துச்சுன்னு தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், இன்னைக்கு வரக்கூடிய சூப்பர் எல்னினோ வந்து 1876ஆம் ஆண்டு வந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லி நோவான்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த பெருங்கடல் மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சி அமைப்பு வந்து சொல்லிடுச்சு. அது வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அந்த அறிக்கை வந்து எல்னினோ ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வெப்பநிலை பிளஸ் மழை, இது ரெண்டும் கலந்ததாக இருக்குமா சார்? அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது சார்? எந்த ஏரியாவில் எந்த மாதிரி விளைவுகள் ஏற்படுத்தும் சொல்லலாம். இப்போ அதோட தாக்கம் வந்து இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக தாக்கம் இருக்கும். அதனால தான் IMD, இந்திய வானிலை மையம் வந்து
இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை குறைவாகத்தான் பெய்யும் சொல்லி கேரளால நேரம் மழை பெய்யணும். இப்ப நாளை மறுநாள் ஆரம்பிக்குதுன்னு ஆக்சுவலா மே 31 கேரளால வந்து மழை ஆரம்பிக்கணும். சரியா, இன்னைக்கு நம்ம வந்து ஜூன் 4ஆம் தேதி ஆயிடுச்சு, 3ஆம் தேதி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஆரம்பிக்கணும், இன்னொரு 3 நாள் கழிச்சு தான் வந்து ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து லாங் டேர்ம் ஆவரேஜ் சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவோட மழைப்பொழிவுல எவ்வளவு மழைப்பொழிவு இருக்கோ அதுல 75% வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் தான், தென்மேற்கு பருவமழை தான். அப்ப தென்மேற்கு பருவமழையில வந்து இந்த எல் நீனோட தாக்கம் ஏற்படுறதுனால அது சராசரி மழைப்பொழிவு குறைஞ்சதுன்னா நமக்கு வந்து மழைப்பொழிவு குறையும், நமக்கு வந்து பஞ்சம் ஏற்படலாம், நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலாம். அந்த மாதிரி விளைவுகள்லாம் ரொம்ப கடுமையானதாகும். கடந்த 35 ஆண்டுகள்ல எந்தெந்த ஆண்டுகள்ல வந்து எல் நீனோ தாக்க அறிவிச்சிருக்காங்களோ அந்த அந்த ஆண்டுகள்லாம் ஒரு பெரிய மழைப்பொழிவு வந்து குறைவதை நாம் பார்த்துதான் இருக்கோம். பிளஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து கிளைமேட் சேஞ்சால ஏற்கனவே வீக் ஆகிட்டு இருக்குது. நீங்க கடந்த 35 ஆண்டுகள் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல 18 ஆண்டுகள் வந்து மழைப்பொழிவு குறைவு. ஸோ எல் நீனோ தாக்கம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா காலநிலை மாற்றம் வந்து புதுசா எதுவுமே ஏற்படுத்திடாது, இருக்கின்ற எல்லா விஷயங்களும் தீவிரப்படுத்தும். இன்டென்சிட்டி அதிகமாகும், புயலோட இன்டென்சிட்டி அதிகமாகும், வெயிலோட இன்டென்சிட்டி அதிகமாகும். இந்த மாதிரி வெயில் அதிகமா இருந்திருக்கா, முன்னாடியே அதிகமா இருந்திருக்கும். ஆனா இப்ப அந்த வெயிலோட இன்டென்சிட்டி வந்து கடுமையாக இருக்கும். நீங்க வந்து சர்வசாரமா சென்னையில வந்து 42 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாரதை வந்து பார்க்க முடியும். காலை விடியல் கூட நம்ம நேரமே பார்க்க முடியுது. 5 மணி 6 மணிக்குள்ளே நமக்கு விடியலும் தென்படுறது. வெயிலின் தாக்கமும் ஒரு 7 மணில இருந்து அதிகமா இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஆமா, நீங்க வந்து முன்னாடி 3 மணிக்கு மேல சீ பிரீஸ் உள்ள வந்துன்னு சொல்லுவாங்க, சென்னையில கடல் காற்று உள்ள வந்துன்னு சொல்லுவாங்க. இப்ப வருதானே? வரல, வந்தா ரொம்ப ஸ்லோ வருது. ஏன் முன்னாடி ஸ்லோ ஏன் வருது? இங்க இருக்கின்ற வெப்பம் வந்து சூடாக அந்த ரொம்ப லைட்டாக இப்படி மேலே போகும். ஸோ கீழே வந்து ஒரு லோ ப்ரெஷர் அல்லது ஒரு வேக்யூம் வந்து ஃபார்ம் ஆகும். கடல் குளிர்ந்துருந்தனால கடல் காற்று வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். எப்பவுமே ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் தான் வந்து வரும். ஸோ காற்று வந்து அங்கேருந்து 3 மணிக்கு அப்புறம் இங்கே நிலப்பரப்புக்கு வந்துடும். இன்னைக்கு கடலே வெப்பமாயிருச்சு, ஸோ அதனால் காற்று வந்து வரமாட்டேங்குது. சென்னை 3 மணி வந்து 5 மணி வந்து இரவு 8 மணி கூட காலைல 11 மணி தான் இருக்குது சென்னை. ஸோ இந்த மாற்றங்களை நிகழ்த்துவது வந்து காலநிலை மாற்றத்தினால் நிகழ்ந்து கொண்டு இருக்குது. அது எல் நீனோ காலகட்டம் என்பது மிக மிக ஒரு சவாலான காலகட்டமாக நிச்சயமா இருக்கணும்னு சொல்லலாம். ஓகே சார், இப்ப ஏற்கனவே நம்ம இந்த மிடில் ஈஸ்ட் வார்னால நிறைய விலைவாசி உயர்வுகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த எல் நீனோவால என்னென்ன பொருளாதார நெருக்கடிகள் நமக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு? 1876 ஏற்பட்ட எல் நீனோ அளவுக்கான நம்ம டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் எல் நீனோ புரிஞ்சுக்கணும். வெறும் எல் நீனோனா ஒரு 0.6 இருந்து 0.8 டிகிரிஸ் கூடும். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து 0.8 அந்த மாதிரி குடிச்சுன்னா அது எல் நீனோ. ஒரு 1.2 குடிச்சுன்னா அது ஸ்ட்ராங் எல் நீனோ. 1.52 குடிச்சுன்னா அது வந்து சூப்பர் எல் நீனோ. ஸோ இதுதான் டிஃபரன்ஸு. சரியா, 1876 வந்து 1.8 டிகிரிஸ் அளவு குடிந்துச்சு, கிட்டத்தட்ட 2 டச் பண்ணிடுச்சு. அப்போதான் தமிழ்நாட்டில் தாது வருஷ பஞ்சம் வந்துச்சு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 3 1 பங்கு மக்கள் உயிரிழந்தார்கள். பஞ்சம் காரணம், சாப்பாடு கிடைக்கல, பஞ்சம், வெயில், இவையெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 1 பங்கு மக்கள் வந்து உயிர் நீத்தார்கள் தமிழ்நாட்டில். சு வெங்கடேசன் அவருடைய காவல் கூட்டத்தை வந்து தாது வருஷ பஞ்சத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து எழுதியிருப்பார். மதுரையில் எப்படி பஞ்சம் இருந்துச்சு, எப்படி மக்கள் வந்து மடிந்து போனார்கள், எப்படி பல செல்வந்தர்கள் வந்து தங்களுடைய சொத்துக்களை விற்று மக்களுக்கு கஞ்சி ஊத்துனாங்க, அதெல்லாம் வந்து அதை பதிவு பண்ணிப்பார். ஸோ தாது வருஷ பஞ்சம் வந்தபோது ஒரு சூப்பர் எல் நீனோ வந்துச்சுல, அதுதான் இப்போ வருது. ஏன் நாம் கவலையோடு பார்க்கிறோம் என்றால் இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அன்னைக்கு நம்மளோட உணவு கிடையாது. இன்னைக்கு நம்ம 600 லட்சம் டன் உணவு வச்சிருக்கோம், கோதுமையும் சரி அரிசியும் சரி. நம்முடைய 3 ஆண்டு தேவைக்கான விஷயத்தை நம்ம வந்து வச்சிருக்கோம், இப்போ வச்சிருக்கோம். இருந்தாலும் அது உணவு உற்பத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமா இருக்கும். இந்த வருஷம் குறுவையிலையோ சம்பாலையோ ஏற்படக்கூடிய உணவு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படும். ஸோ என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆனா அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் சரியாயிரும். நமக்கு இருக்கிற ஸ்டாக் வந்து அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா உரங்கள் உற்பத்தி, டிராக்டர் உற்பத்தி, எல்லாமே இது எல்லாமே வந்து இறங்க முகத்துல போயிட்டு இருக்கு பங்குகள் அப்படின்னு நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் தி கீ பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் எக்கனாமி வந்து மான்சூன் தான். நீங்க மழை நல்லா பெஞ்சு விவசாயிகள் நல்லா உணவு உற்பத்தி பண்ணா தான் அவன் டிராக்டர் வாங்குவாங்க. டிராக்டர் வாங்கினா டிராக்டர் கம்பெனிக்கு வந்து வருமானம் வரும். அந்த டிராக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க வந்து 2 வீலர் 4 வீலர் வந்து வாங்குவாங்க. 4 வீலர் 2 வீலர் வந்து உற்பத்தி ஆகும். இந்த விவசாயிகள் செழிப்பாச்சு தான் துணிமணி வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. இது இன்னும் இந்தியாவில் 60% ஆஃப் பாப்புலேஷன், 60 கோடி மக்கள் வந்து இன்னும் விவசாயத்தை தான் இருக்காங்க. நீங்க எவ்வளவு இண்டஸ்ட்ரி கொண்டு தான் சரி, எவ்வளவு ஐடி பார்க் கொண்டு தான் சரி, இன்னும் 60% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க. அப்ப விவசாயம் பொய்த்து போனால், இன்னும் உங்களுக்கு விவசாயம் பொய்த்து போச்சுன்னா எக்கனாமி அடி வாங்கிடும். பொருளாதாரமும் மான்சூனும் ஒன்றோடு கனெக்டடான விஷயம். மான்சூன் வேறையாவும் எக்கனாமி வேறையாவும் நீ பார்க்க முடியாது. பொருளாதாரம் முன்னேறனா நமக்கு நல்ல மான்சூன் வேணும். ஸோ இது எல் நீனோ வந்து என்ன பண்ணுதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து குறைக்கிறதுனால, மழைப்பொழிவை குறைக்கிறதுனால விவசாயிகளோட உணவு உற்பத்தி குறையும்,
உணவு உற்பத்தி குறைப்பது அவங்க போய் புது டிராக்டரும் புது டூ வீலர் வாங்க மாட்டாங்க, புது வீடு கட்ட மாட்டாங்க. அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சுணக்கமும் தாக்கமும் ஏற்படும். பொருளாதாரத்தை இயக்குவது நகரங்களில் இருக்கக்கூடிய மத்தியதர வகுப்பினர் கிடையாது. பொருளாதாரத்தை இயக்குவது வந்து அங்கே ரூரல் ஏரியாவில் விவசாயம் பார்க்கக்கூடிய விவசாயிகள் தான் இந்தியாவோட பொருளாதாரத்தை இயக்குறாங்க. அதோடைய இயங்குதல் நடக்கிறதான் இங்க மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உருவாகுது. நான் எப்ப ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றேன், நான் வந்து எப்ப போய் கார் வாங்க முடியும்னா, எனக்கு கார் எப்ப கம்மியா கிடைக்கும்னா, அல்லது கார் எப்படி உற்பத்தி ஆகும்னா, விவசாயிகள் வந்து உணவு உற்பத்தி செலுத்தி அவர்கள் வருமானத்தை தான் அந்த டோட்டல் எக்கனாமியை வந்து ரன் ஆகும். ஸோ அதை விட்டுட்டு நான் வந்து தனியா வந்து இருந்துட முடியாது. நான் ஒரு வருஷம் இன்னைக்கு ஃபுட் கிரெயின்ஸ் இருக்குது, தைரியத்தில் நான் இருக்கிறேன். 2 வருஷம் போச்சுன்னா தட்டுப்பாடு ஏற்படும். அப்போ வந்து பெரிய சிக்கல். விவசாயிகளுக்கு எப்படியோ உணவு வச்சிருப்பாங்க, ஏன்னா அவங்க அரிசி, நெல், கோதுமை, ஏதோ ஒரு தானியத்தை வந்து வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து வச்சிருப்பாங்க. அர்பன் ஏரியால இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சிக்கலாகும். அப்ப அவங்க விவசாயிகளுக்கு மழை பெய்து விவசாயம் செழித்தால்தான் நீங்க அர்பன் ஏரியா வந்து பீஸ்ஃபுல்லா வந்து உணவு பஞ்சம் வந்துடும். 1876 வந்து அதான் சொல்லுது, உணவு பஞ்சம் ஏற்பட்ட முக்கியமான காரணம் சூப்பர் எல்னினோ வந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் அதை விட அதிகமான டெம்பரேச்சர் இப்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. அதுதான் எங்களுக்கு வந்து கவலையா கூடிய விஷயம். ஏற்கனவே இந்த மே மாதத்திலே இருந்த வெயில் தாக்கம் காரணமா நிறைய இடங்கள்ல மின்தடை ஏற்பட்டதும் நம்ம பார்த்திருப்போம். அதற்கான மிக முக்கியமா காரணம் சொன்னது வெயிலின் தாக்கம் காரணமா தான் இந்த பவர் கன்சியூம் நமக்கு கம்மியாகுது. அதற்கு காரணம் வீட்டுல ஒரே நேரத்துல ஏசி பயன்படுத்துறது உள்ளிட்ட சாதனங்களை நம்ம அதிக அளவுல பயன்படுத்துறதுனால இந்த இஷ்யூ வருதுங்கிறாங்க. அர்பன் ஏரியாஸ்ல இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது சார் இந்த வெயிலோட தாக்கம்? அர்பன் ஏரியா தான் வாழ்வதற்கு தகுதியற்ற பகுதியா மாறிட்டு இருக்கு. நீங்க சென்னையில வந்து 2000 இருந்து 2023 23 வருஷத்துல 34% இருந்த கட்டிடங்கள் இன்னைக்கு 78% நிலப்பரப்பு போயிடுச்சு. கான்கிரீட்டைசேஷன் ஆயிடுச்சு. நகரமயமாக்கல் அதிகம். நகரமயமாதோட கான்கிரீட்டைசேஷன் ஆயிருக்கு. நீங்க எங்க பார்த்தாலும் கான்கிரீட் தானே. நீங்க வீடு அப்பார்ட்மெண்ட் கீழே போங்க, சைட்ல ஃபுல்லா கான்கிரீட் போட்டுப்பாங்க. நீங்க ஒரு பார்க்குக்கு போங்க, ஃபுல்லா கான்கிரீட் போட்டுப்பாங்க. எல்லா இடமும் கான்கிரீட் தான். அதாவது நமக்கு வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து கான்கிரீட்டைசேஷன் தான் டெவலப்மெண்ட் நம்ம நினைக்கிறோம். கான்கிரீட் போட்டா அது வளர்ச்சி நினைக்கிறோம். கிடையாது, அது கிடையாது. அது ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். அர்பன் ஹீட் ஐலண்ட் சொல்லுவாங்க, பெருநகர வெப்பமண்டல திட்டுகள் சொல்லுவாங்க. அர்பன் ஹீட் ஐலண்ட் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து இன்னும் மிகைப்படுத்தும், இன்னும் அதிகப்படுத்தும். நீங்க உங்க செல்போன்ல பார்க்கலாம், டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 42 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அதுல கீழே சின்னதாக பார்த்தீங்கன்னா ஃபீல்ஸ் லேக்குன்னு இருக்கும். ஃபீல்ஸ் லேக்னா என்ன? இங்க இருக்கிற ஈரப்பதம், இங்க இருக்கிற மீன் ரேடியேஷன் டெம்பரேச்சர், இங்க இருக்கின்ற அர்பன் ஹீட் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா 55 இருக்கும். அப்ப நீங்க உங்க உடம்பு வந்து 55 டிகிரி செல்சியஸ் ஃபீல் பண்ணிட்டு அர்த்தம். நீங்க ஐஎம்டி சொல்ற டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 42 தான் இருக்கும். ஆனா ஃபீல்ஸ் லைக் பாத்தீங்கன்னா 55 இருக்கும். அது வந்து உடம்பு தாங்காது. நீங்க வெட் பல்ப் டெம்பரேச்சர்லாம் சென்னையில ஆல்மோஸ்ட் டச் ஆயிருச்சு. வெட் பல்ப் டெம்பரேச்சர்னா உடம்பு வந்து தன்னை குளிக்கக்கூடிய தன்மையை இழந்துரும். வேர்வை வராது. நீ வேர்வை வந்தா இங்க அட்மாஸ்பியர் வந்து அது உறிஞ்சணும் வேர்வைய, அப்பதான் உடம்பு கூல் ஆகும். நீங்க அட்மாஸ்பியர் வேர்வையை உறிஞ்சலைன்னா வேர்வை வராது. நீங்க வந்து ஹைப்பர் தெர்மியா ஸ்டேட்டுக்கு போய் 6 மணி நேரத்துல உயிரிழந்துருவீங்க. ஸோ இன்னைக்கு தெலுங்கானால ஒரு வாரத்துக்கு முன்னாடி 40 பேர் இறந்துருக்காங்க வெயில்ல. 40 பேர் இறந்துருக்காங்க தெலுங்கானால வெயில்ல, ஹீட் வேவ்ஸ்னால. நம்ம மதுரை பக்கத்துல வந்து 3 பேர் மின்னல் தாக்கி இறந்து போயிருக்காங்க. மின்னலை தீவிரப்படுத்தும் கிளைமேட் சேஞ்ச். அது எதனால சார் ஏற்படுது இந்த மின்னல் தாக்கி உயிரிழப்பு அப்படிங்கிறது? அதிகம் எதனால? முன்னாடி இந்த கடந்த 10-15 வருஷத்துல அந்த மாதிரி மின்னல் தாக்கி சாவு நடைபெற்ற கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ராஜஸ்தான்ல இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியாவில நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் அதிகமா மக்களை கொல்லுதுன்னா மின்னல் தான். ஏன்னா மின்னோட தீவிரத்தன்மை வந்து செகண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து மின்னல் தான். மின்னோட தீவிரத்தன்மை அதிகமாகுது. முன்னாடி வந்து சாதாரணமாக வந்த மின்னல் கூட இப்ப வந்து மிக கடுமையாக வந்து வருது. ஸோ நீங்க வெளியே போனாலே உங்களுக்கு சிக்கலாயிடும். நீங்க வெளியே போகக்கூடாது, தண்டர் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வீட்டுக்கு வெளியே போகக்கூடாது. வீட்லயுமே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ல தொடாம இருந்தது பெட்டர். அந்த ஒரு அவேர்னஸ் பெட்டரா இருக்கணும். ஸோ இன்னைக்கு நீங்க என்னதான் இடி தாங்கிகள் போட்டாலும் நகரங்கள்ல பெரிய சிக்கல் இல்லை. ஏன்னா நிறைய இடங்கள்ல லைட்னிங் அரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க, அது அப்படியே வாங்கிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா கிராமங்கள்ல எல்லா பகுதியிலும் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. விவசாயம் பார்க்க போறாங்க, திடீர்னு மின்னல் அடிக்குது, அவங்க பட்டக்குன்னு வந்து அவங்க போய் எங்க போய் மறைவாங்க? அவங்க எங்க போய் மறைய முடியாது. ஸோ இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்குது, ஹீட் வேவ்ஸோ இல்ல ஃபிளாஷ் ஃபிளட்ஸ். நீங்க வந்து 2015 சூப்பர் எல்னினோ சென்னையில 1000 பேர் வந்து அபிஷியல் ஃபிகர்ஸ் கம்மியா சொல்லும், ஆனா ஆக்சுவலா ஒரு 1000 பேர் மேல வந்து இறந்திருப்பாங்க. 1000 பேர் மேல இறந்திருப்பாங்க. சோ நீங்க போன ஆண்டு காயல்பட்டத்துல 23 காயல்பட்டத்துல வந்து 90 சென்டிமீட்டர் மழை நினைக்கிறேன். ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை அது ஒரே நாள்ல பெஞ்சது. ஸோ மிக கடுமையான பாதிப்புகளை வந்து நம்ம வந்து சந்திச்சோம். ஸோ இந்த மாதிரி ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் வந்து தீவிரமாகும் சூப்பர் எல்னினோ காலகட்டத்தில். குறிப்பாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி போன்ற பகுதிகள் வந்து இந்த ஃபிளாஷ் ஃபிளட்ஸுக்கு தயாராகணும்.
சென்னையோட இன்டீரியர்ஸ் வந்து ஹீட் வேவ்ஸ் தயாராகணும். மதுரை, தர்மபுரி, சேலம் இங்கெல்லாம் வந்து நீங்க ஹீட் வேவ்ஸ் தயாராகணும். நீங்க சென்னை போன்ற கோஸ்டல் கடற்கரை நகரங்கள்ல வந்து ஹீட் வேவ்ஸ்க்கும் தயாராகணும், ஃபிளாஷ் ஃபிளட்ஸ்க்கும் தயாராகணும். ஓகே சார். அதே போல இந்த சூப்பர் எல்னினோ தயார் கொள்றதுக்கு மக்களுக்கு எந்த மாதிரியான அறிவுரைகளை அவங்க பின்பற்றணும், அரசு இது வரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க சார் இது தொடர்பா? இந்த சூப்பர் எல்னினோ சூப்பர் எல்னினோ எதிர்கொள்வதற்கு அரசு தயாராக கேட்டா தயாராக இல்லைன்னு தான் சொல்லுவோம். அவன் சூப்பர் எல்னினோ பத்தி எங்கேயும் டிஸ்கஷன் அந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் தெரியல எனக்கு. அந்த செய்திகள் எங்கேயும் வரல. இந்த மாதிரி முதலமைச்சரோ அல்லது வருவாய்த்துறை அமைச்சரோ அல்லது பேரிடர் பொறுப்பு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சரோ இந்த மாதிரி நாங்கள் சூப்பர் எல்னினோக்காக அரசு ப்ரிப்பேர் ஆகாக நாங்கள் கூட்டம் போட்டோம், நாங்கள் உயர் அதிகாரிகளை கூப்பிட்டோம், சிவில் சொசைட்டி குரூப்ஸ்லாம் கூப்பிட்டோம், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி இது எந்த தரவும் வந்து நமக்கு வந்து வரல. ஸோ அவங்க தயாரா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. என்னை பொறுத்தப்பட்ட தயாராகவில்லை தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச எனக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் அரசு வந்து தயாராகவில்லை என்பதை நம்மளால சொல்ல முடியும். ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா உணவு பஞ்சம் வராது. ஏன்னா நம்ம வந்து உணவு வந்து போதுமான அளவுக்கு நம்ம ஸ்டாக் வச்சிருக்கோம். ஸோ மக்கள் யாரும் பட்டியலாக சாக மாட்டாங்க. ஆனா வெயிலுக்கு என்ன பண்ண போறாங்க, ஃபிளாஷ் ஃபிளட்ஸ்க்கு என்ன பண்ண போறாங்க, சென்னை மாதிரி நகரங்கள்ல எப்படி தயாராக போறோம், எவ்வளவு ப்ரிப்பேர்ட் ஆக போறோம், அதுக்குரிய சென்டர்ஸ் நம்ம வச்சிட்டோமா, மக்களை வந்து இப்போ நீங்க என்னன்னா நீங்க நிறைய பேர் வந்து கிக் ஒர்க்கர்ஸா இருக்காங்க. ஸ்விக்கி, சொமேட்டோ, அமேசான் இப்படி டெலிவரி பண்றதுதான் அதிகமா இருக்கு சென்னை நேரத்துல. அதிகமாக நீங்க 11 மணில இருந்து 3 மணிக்கு வெளியே வராதுன்னு சொல்றாங்க. அது வெளியே வரக்கூடாது, அது கரெக்ட் தான். அது நான் அதை தப்பா சொல்ல. ஆனா அவங்களுடைய வாழ்வாதாரம்ல அது எல்லாருக்கும் அது பொருந்தாது. எப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு ஃபுட் பாக்கெட்டையோ அல்லது ஒரு பொருளையோ போய் டெலிவரி பண்ணா உங்களுக்கு காசு வரும். அவங்க டெலிவரி பண்ணாம இருந்துட்டு அவங்க வந்து வீட்டுல ரூம்ல வந்து படுத்து தூக்கிடுவாங்க. ஏன்னா வெயில போகக்கூடாது, வெயில் மோசமா இருக்கும். அது கரெக்ட். நான் அது அரசோட வழிகாட்டு இதை வந்து நான் தப்பு சொல்ல. அப்படி வெளியே ஆனா அவங்க லைவ்லிஹுட் போச்சு. என்ன பண்ணுவாங்க அவங்க? இப்ப நீங்க செய்தி சேகரிக்கக்கூடிய நீங்க வெளியே போக கூடாது. நீங்க அப்ப உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் பாதிக்கப்படும். விவசாய கூலி தொழில வெளியே போக முடியாது, வேலை வாய்ப்பு போச்சு. நீங்க ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, நடைபாதையில கடை வைத்திருப்பவங்க என்ன பண்ணுவாங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வந்து லைவ்லிஹுட் சம்பந்தப்பட்டு நீங்க விரும்புறீங்களோ 80% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இன்னும் நாம வந்து அன்ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றோம். ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்ணது 20% தான். நமக்கு 1 டிகிரி செல்சியஸ் உயர்ந்துச்சு அப்படின்னா எப்ப இன்னைக்கு 42 இல்லப்பா 43 அரசு ஐஎம்டி சொல்லுச்சுன்னா நான் உடனே ரிமோட் எடுத்து ஏசியை வந்து 25 24 வச்சிருவோம். நம்மளோட வேலை அதோட முடிஞ்சு போச்சு. மிடில் கிளாஸ்க்கு வந்து 1 டிகிரி இன்க்ரீஸ் என்பது ஏசியில வந்து 1 டிகிரி குறைக்கிறது, அவ்வளவுதான். ஆனா நீங்க வெளிமலை வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மார்ஜினலைஸ்டு சொசைட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு வாழ்வாதார இழப்பு. அவங்க வந்து வெளியே போக முடியாது, வேலை செய்ய முடியாது, அவங்களுடைய அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியாது. பள்ளிகள்ல மாணவர்கள் வந்து பள்ளிகளும் திறக்க இருக்கு, அவங்க கடுமையா கஷ்டப்படுவாங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டடியே வந்திருக்கு, ஹீட் வந்து படிக்கிறத குறைக்குதுன்னு சொல்லி. அது இயல்பு. குற்றங்கள் அதிகமாகும், கொலைகள் அதிகமாகும், தகராறுகள் அதிகமாகும். நீங்க அது இயல்பு. ஏன்னா நீங்க வெயில்ல போயிட்டு வருவீங்க, எவனா ஒருத்தர் சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவா, பொலார அரைஞ்சிருவீங்கல்ல. ஏன்னா அது விறுவிறுத்து வருவீங்க. ஒருத்தர் ஏதாவது சும்மா உங்களை மென்டலி அது நம்மள பாதிக்கும், ஆப்வியஸா. சோ நீங்க இதுக்கெல்லாம் தயாரா இருக்குமா சென்னை அப்படின்னு கேட்டோம்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அது வந்து இன்னைக்கா நேத்தா நாளைக்கா அப்படிலாம் கிடையாது. இதுக்கெல்லாம் தயார். எப்பவுமே டிசாஸ்டர் பொறுத்த மட்டும் என்கிட்ட கூட கேட்பாங்க நிறைய பேர், நீ டிசாஸ்டர் வந்து இவ்வளவு பயன்படுத்துறீ அப்படின்னு கேட்பாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த மட்டும் ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் விஷயம் இருக்குது, கெட் ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட். நீங்க மிக மிக மோசமான விளைவுக்கு தயாராகணும். அதோட கம்மியா இருந்துச்சுன்னா நல்லதுன்னு. அது நீங்க ஒரு 5 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகிற இடத்துல ஒரு 50,000 மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்கன்னா நல்லது தானே. அது பாதிப்பு குறைவா இருக்கும்ல. நீங்க வந்து 5 பேர் தான் பாதிக்கப்படுவான்னு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கணுங்கிறது இங்க விஷயம். அவேர்னஸ் இருக்கணும், என்ன செய்யணும்னு தெரியணும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியணும். முக்கியமாக நீங்க ஹீட் வேவ்ஸ் போய் வெளியே போக கூடாது. உங்களுக்கு தாகடு காட்டி பரவாயில்ல தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும். அரசு வந்து சமுதாய கூடங்கள்ல வந்து ORS தண்ணி வைக்கணும். அங்க டெய்லி வேஜஸ்க்கு டெய்லி லேபரர்ஸ்க்கு வந்து அவங்க போய் அங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சமுதாய கூடம் திறந்து விட்டுருக்கணும். நீங்க அங்க தண்ணி ORS இருக்கணும். இதெல்லாம் நீங்க முன்னெச்சரிக்கை நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள். ஹீட் வேவ்ஸ்க்கு நம்ம அதெல்லாம் செஞ்சிருக்கோமா? அப்படி செஞ்சிருக்கோமா நமக்கு தெரியல. ஃபிளாஷ் ஃபிளட்ஸ்க்கு என்ன தேவை, நீங்க தூர் வாரிக்கணும், எல்லா கிணலையும் டீசல் பண்ணிக்கணும். ஃபிளாஷ் ஃபிளட்ஸ்க்கு எல்லா கிணலும் டீசல் பண்ணிக்கணும். இன்னைக்கு ஜூன் மாசம் ஆச்சு. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து இப்போ ஆரம்பிச்சிடும். நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமழையை கொண்டு வரும். ஆனாலும் நம்ம தயாராக வேண்டிய காலத்துக்கு வந்துடுவோம். தயாராக ஆரம்பிச்சிட்டோமா, எவ்வளோ இடத்துல டீசல் வேலை நடக்குது, எத்தனை ஸ்டாம் வாட்டர் டே நம்ம டீசல் பண்ணிக்கோம், எத்தனை ரிவர் மவுத் வந்து டீசல் பண்ணிக்கோம், எத்தனை ஏற்கனவே போடப்பட்ட ஸ்டாம் வாட்டர் சிஸ்டம்ஸ் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து கரெக்டாக முடிச்சிருக்கோம்,
இது எல்லாமே நமக்கு ப்ரிப்பேர் ஆகக்கூடிய விஷயங்கள் தானே. இதெல்லாம் பொதுமக்களுக்கு தேவையான வார்னிங் சிஸ்டத்தை ரெடி பண்ணிக்கோமா, அவங்களுக்கு வந்து கல்யாண மண்டபம் சமுதாய கூடங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி வச்சிருக்கோமா. திடீர்னு ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க அப்ப போய் சமுதாய கூடத்தை தயார் பண்ண முடியாதுல்ல, அப்ப போய் கல்யாணம் தயார் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு நம்ம அதான் பண்ணிக்கோமா அப்படின்னு கேள்வி நமக்கு வந்து இருக்குது. ஓகே சார். சார், இந்த எல்னினோ லானினா இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்க முன்னாடியே சொன்னீங்க சார். இந்த சூப்பர் எல்னினோங்கிறத எந்த கட்டத்துல அதை கணிக்க ஆரம்பிக்கிறாங்க? 1876 இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி நடந்தது, நிறைய விளைவுகளை சந்திச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இருக்கிற காலநிலையில நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி தேவையான உணவு நம்ம கிட்ட இருக்கு, பஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இந்த லானினா எல்னினோ இது ரெண்டையும் தாண்டி இந்த சூப்பர் எல்னினோங்கிறத நம்ம எப்படி ஃபைன் பண்றோம் சார்? ஸோ சர்ஃபேஸ் சியோட டெம்பரேச்சர் வந்து 1.82 டிகிரிஸ் ஆவரேஜோட போயிருச்சுன்னா அது சூப்பர் எல்னினோ. கீழே வந்து பசிபிக் பெருங்கடல்ல கீழே, அதாவது கடற்பரப்புல மேல இருந்து கீழே பல 100 மீட்டர் கீழே வந்து கெல்வின் வேவ்ஸ் வந்து ஓடிட்டு இருக்குது. கெல்வின் வேவ்ஸ் தான் இந்த சூப்பர் எல்னினோ வந்து அதிகப்படுத்தும். அது அப்படியே மேல வந்து என்ன பண்ணும்னா கோல்டு வாட்டர்ஸ் பூரா கீழே அமைக்கிறோம். ஸோ மேலக்கு பூரா வார்ம் வாட்டர் ஆகும், மேலக்கு பூரா வார்ம் வாட்டர் ஆகும். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லுவாங்க, காற்று ஒரு கிழக்குல இருந்து மேற்குக்கு போகும், ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்து இந்த வார்ம் வாட்டர்ஸ் வந்து கேரி பண்ணி அப்படியே கொண்டு வந்துடும், ஃபுல்லா கொண்டு வந்துடும். நான் இந்தியா மேல இருக்க ஈரப்பதத்தை ஃபுல்லா எடுத்துரும். அதனால இந்தியாவில் வந்து வறட்சி வருது. நீங்க எல்னினோ ஆண்டுல ஏன் வறட்சி வருதுன்னா இந்தியா மேல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இருக்குல்ல, அது ஃபுல்லா அது எடுத்துரும், அந்த ஹீட் வந்து எடுத்துரும். ஸோ இங்க வந்து மழை பெய்ய வந்து குறைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை, இந்த கெல்வின் வேவ்ஸ் வந்து மேல வரதான் சூப்பர் எல்னினோ வந்து அது மாறும். அது வராம சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்னினோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பர் எல்னினோ நான் சில மாதங்கள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது சூப்பர் எல்னினோ வந்து மாறிடும் சொல்லி 97% சூப்பர் எல்னினோ ஆகிற வாய்ப்பு இருப்பதாக நோவா வந்து சொல்லிடுச்சு. அதுவும் நீங்க சாதாரண சூப்பர் எல்னினோ இருக்காது, 1876 விட அதிகமான டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு அச்சத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா அதான் கவலையா இருக்கிற விஷயம். நீங்க நவம்பர் போகும்போதெல்லாம் நீங்க வந்து சூப்பர் எல்னினோ மாறிடுச்சுன்னா எங்க மழை பெய்யும், எங்க வெயில் அடிக்கும், எங்க வந்து ஃபிளாஷ் ஃபிளட்ஸ் வரும், எங்க வந்து ஹீட் வேவ்ஸ் வரும், உங்களால சொல்லவே முடியாது. ஸோ இது இந்த சூப்பர் எல்னினோவை தீவிரப்படுத்துவது வந்து கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதோட இன்னொரு சேலஞ்சா தான் அமோக்கை நம்ம பார்க்க முடியும். அமோக்னு ஒரு கல்ஃப் ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க, அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரி. அது வந்து அது இயற்கை நிகழக்கூடிய ஒரு ஃபினாமினன் தான். தென் துருவத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து வட துருவத்துக்கு எடுத்துட்டு போகும். அது வந்து ஒரு கடல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீம், ஒரு ஓஷன் கரண்ட். அது தென் துருவத்து கன்வேயர் பெல்ட் மாதிரி. நீங்க தென் துருவத்துல ஹீட்டை வந்து வட துருவத்துக்கு கொண்டு போறதுனால தான் வட துருவத்துல வாழ்வதற்கு ஏதுவான ஒரு டெம்பரேச்சரும் ஒரு வெதர் இருக்குது. நீங்க இந்த ஹீட் அங்க போலடா ஈரோ ஃபுல்லா கோல்டா இது ஸ்னோவா மாறிடும். அது இன்னொரு பக்கம் சவுத்து பூரா வெப்பத்தை தத்தளிச்சிரும். நீங்க இந்த ஹீட் எடுத்துட்டு போயிட்டு வரும்போது கோல்டு வாட்டர்ஸ் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் சவுத்துல. அதனாலதான் இன்னும் இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற பகுதிகள்லாம் இன்னும் வந்து ஏதோ வாழ்வதற்கு தகுதிகள் அப்புறப்பா இருக்குன்னா அந்த கன்வேயர் பெல்ட் ஒர்க் ஆகிறதுனாலதான். இந்த கன்வேயர் பெல்ட் நின்று போச்சு, கன்வேயர் பெல்ட் ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க கன்வேயர் பெல்ட் உடைஞ்சு போச்சுன்னா அவங்க வந்து இப்ப 2100 உடையுமா 2060 உடையுமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கான்கிரீட்டான இயர் ஒன்றும் வரல. இந்த கன்வேயர் பெல்ட் வந்து உடைஞ்சு போச்சுன்னா ஒரு பெரிய சிக்கல்ல போய் உலகம் வந்து நிற்கும். நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த சூப்பர் எல்னினோவால இந்தியாவிலையும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் பாதிப்புகள் இருக்கு, அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு தனிநபரும் இந்த காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்றதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் சார் அப்கமிங் டேஸ்ல? இப்ப நீங்க வந்து தேவையில்லாம வெளியே போக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் பயன்பாட்டை குறைக்கணும், முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற பொருட்களை குறைக்கணும், வாங்குவதை குறைக்கணும், மின்சாரத்தை சீக்கிரமா பயன்படுத்தணும். இதெல்லாம் லாங் டேர்ம் கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள். பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும், உங்களுடைய உணவு வந்து சிறுதானிய உணவுகள் வந்து போகணும், நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் செய்ய வேண்டாம். அதாவது எளிமையாக வாழ்வது என்பது கஞ்சத்தனம் கிடையாது. ஃப்ருகாலிட்டி இஸ் நாட் ஸ்டிஞ்சினஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும் தான். நீங்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் சமூகம் வந்து பொருட்களை நுகர ஆரம்பிக்குதோ அது வந்து மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸுக்கு அதிகமாக பாதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு பொருள் பின்னாடியும் ஒரு எனர்ஜி எக்ஸ்பெண்ட் பண்ணி தான் பொருள் உற்பத்தி பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு கிளைமேட் சேஞ்ச் அதிகரிப்பதற்கான ஒரு கூறு வந்து அதில் வந்து இருக்கும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நம்ம எல்லாமே 2 வகையான மனிதர்கள். ஒன்று தனி மனிதன், இன்னொன்று சமூக மனிதன். இண்டிவிஜுவலாக நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டுப்பா, நான் வந்து பிளாஸ்டிக்ஸ் எடுக்க மாட்டேன், மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துவேன், தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு போவேன், சிறுதானியம் தான் சாப்பிடுவேன், நான் வந்து பொது போக்குவரத்து தான் பயன்படுத்துவேன், இதெல்லாம் பெர்ஃபெக்டாக நான் செய்வேன். ஆனால் அரசோ பெருநிறுவனங்களோ சுற்றுச்சூழலுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக வாய் மூடி மௌனமாக இருப்பேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தனி மனிதனாக நீங்கள் எவ்வளவு சூழலுக்கு இசைவான வாழ்க்கை வாழ்ந்தும் பயன் கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தரும் 2 வகையான மனிதர்கள். நீங்கள் தனி மனிதனாக நீங்கள் எவ்வளவு சூழலுக்கு இசைவான வாழ்க்கையை வாழ்றீங்களோ அதே நேரத்தில் சமூக மனிதனாக இது குறித்து நீங்கள் கவலையோடும் அச்சத்தோடும் நீங்கள் வந்து வாயை தொடர்ந்து பேசித்தான் வந்து ஆகணும். நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட, உங்கள் உறவினர்கள்ட்ட, உங்கள் பொதுமக்களை சந்திக்கிற இடத்துல இது குறித்து நீங்கள் பேசித்தான் ஆகணும். உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் கேட்டுதான் ஆகணும்.
உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் கேட்டு தான் வந்தாகணும். எப்போ இப்படி உங்களுக்கு எல்லினோ வருது, உன் தொகுதி தயாராக்கா நீங்கள் கேட்கணும். அப்போ தான் சட்டமன்ற உறுப்பினர் போய் மேலே அரசாங்கத்தை போய் பேசுவார். ஏதோ என் தொகுதிக்கு போனால் பொதுமக்கள்லாம் எல்லினோ பற்றி கேட்குறாங்க, அது என்னைக்கு தயாராகிடுச்சான்னு அரசாங்கத்தில் கேட்கணும்ல. நீங்கள் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கேட்கணும்ல, அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்கணும்ல. எப்படி கேட்பாங்க? இது பேசு பொருள் ஆனால் தான் அவங்க போய் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தளத்தில் கடமையாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த தண்ணி அதிகமாக கொடுக்கணும், ஓஆர்எஸ் அதிகமாக சாப்பிடணும், வெயிலில் போகாமல் இருக்கணும், இதெல்லாம் இண்டிவிஜுவலுக்கு. ஓகே, இது மேலும் நீங்கள் இருந்துருவீங்க வீட்டில், நான் இருந்தேன் வீட்டில், பட் ஒரு சமூகமா அதை நம்ம எக்ஸாக்ட்லி எப்படி எதிர்கொள்றது சொல்லணும். அப்போ அந்த அங்கே வெளியே கடை விரிச்சு இருக்கக்கூடிய அந்த காய்கறிக்கார அக்காக்கோ அம்மாவுக்கோ யார் பொறுப்பு? நம்ம தானே பொறுப்பு. ஸோ அப்போ அவங்களுடைய வாழ்வாதார இழப்புக்கு யார் பொறுப்பு? நம்மளும் தானே பொறுப்பு. அவங்க ஒருபோதும் ஏசி யூஸ் பண்ணதில்லை, அவங்க ஒருபோதும் சொகுசு காரில் போனதில்லை, போனதெல்லாம் நாம தான். போனதான் மிடில் கிளாஸ் மக்கள் தான் வந்து போறாங்க. ஆனால் நாம் செய்யக்கூடிய விளைவுகள் அதிகமாக சந்திக்கிறது யாரு? அவங்க தான் வந்து விளிம்புநிலை மக்கள் தான் வந்து அதிகமாக சந்திக்கிறாங்க, அதிகமாக வந்து எதிர்கொள்றாங்க. நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ஏசியை 16 கூட வச்சு தூங்குவோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வந்து மனதில் கொள்ள வேண்டும் தான் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த சூப்பர் எல் நினோ காலத்தை எப்படி எதிர்கொள்றது, காலநிலை மாற்றங்கள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.